கிளியரா இருக்கு. ஓகே, பிரீத்தி ஃப்ரம் சென்னை. ஆடியோ வீடியோ எப்படி கிளியரா இருக்கா? ஓகேவா? கண்டிப்பாக பண்ணலாமா? ஓகே ஃபைன். நாளைக்கு உண்டான டெஸ்ட் அப்படிங்கிறதுல விடிய காலை 5 மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனையாவது டெஸ்ட்னு யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கா? நாளைக்கு எத்தனையாவது டெஸ்ட்? அது 23வது டெஸ்ட். மார்னிங், டெய்லி மார்னிங் 5 மணிக்கு எழுதுறதுல 23வது டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். நாளைக்கு உண்டான சிலபஸ் அம்மா மீட் பண்ணிங்க. சண்முகப்பிரியா, சண்முகப்பிரியா மீட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உண்டான சிலபஸில் 7ஆம் வகுப்பு அப்படிங்கிறது 3ஆம் பருவத்தில் 3வது இயலில் 5 பாடம் அப்படிங்கிறது படிக்க இருக்கிறோம். ஸோ அடுத்தாப்பில் ரொம்ப முக்கியமானது ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறத நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ முழுக்க இதை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ யார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்லைன்லேயும் இருக்கிறீங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நான் ஆஃப்லைனில் இருந்து வர்றேன். முதல் பாடம் அப்படிங்கிறது மழைப்பொழிவு அப்படிங்கிறது 46வது பேஜ் நம்பர்லேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. மழைப்பொழிவு அப்படிங்கிறதுனுடைய தீபிகாட்டிருந்து வரேன். தீபிகா அப்புறம் சிவகங்கை ஆஃப்லைனில் படிக்கக்கூடிய முதல் மாணவி தீபிகா. சொல்லுங்க, மழைப்பொழிவு அப்படிங்கிறதுனுடைய ஆசிரியர் யார்? நல்லா பேசணும். கண்ணதாசன். அப்ப கண்ணதாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தில் எந்த ஊரை சார்ந்தவர்? சிறுகூடல்பட்டி. அவர் கண்ணதாசனுக்கு எங்கு மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு? காரைக்குடி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா அப்படிங்கிறது அப்பா பேர் என்ன? ஸோ சாத்தப்பன் அப்படிங்கிறது தந்தை பெயர், தாய் பெயர் அப்படிங்கிறது விசாலாட்சி அப்படிங்கிறது. இவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரா? எதுக்கு வாங்கியிருக்காரு? சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. இவர் எந்த பாடம் நமக்கு வந்து இங்கே பாடமாக வைக்கப்பட்டிருக்கு? மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 5, 6, 7 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இவர் இயற்றிய கடைசி காவியம் எது? இயேசு காவியம். என்னங்க? இயேசு காவியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தரணினா உலகம் அப்படிங்கிறது. மகத்துவம்னா சிறப்பு. மகத்துவம்னா அது சிறப்பு அப்படிங்கிறது. சாந்தம்னா அமைதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தாரணி உலகம் தான் தரணின்னு சொன்னேன். தத்துவம்னா உண்மை. இரக்கம்னா கருணை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யாரு வந்து இந்த பூமிக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு? உப்பாக இருக்கணும். உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும், இரக்கம் மிக்கவர்களா இருக்கணும். துயரப்படுவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆறுதல் அடைவீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது? ரொம்ப முக்கியமானது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். இந்த இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவங்க தான் கடவுளை தரிசிப்பாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வாங்க. அவங்க தான் தேவனுடைய புத்திரன் அழைக்கப்படுவாங்க. இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறதுல சூப்பராக சொல்லி வச்சிருக்கிறார். இயேசு காவியம்ங்கிறத சொல்லி வச்சிருக்கிறார். அவர் நடத்தி வந்த இதழோட பேர் என்னமா? தென்றல் அப்படிங்கிறது அவர் நடத்தி வந்த இதழ் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறையும் அவரது அறிவுரையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். இயேசு காவியம் அப்படிங்கிறத இயற்றிய போது அவர் வந்து மது அப்படிங்கிறத அருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற அளவுக்கு அவர் அழகா நேசிச்சிருக்கிறார். அவர் தமிழக அரசினுடைய எத்தனையாவது அரசவை கவிஞர்? 2வது அரசவை கவிஞர் அப்படிங்கிறோம். அவர் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படின்னு சொல்றோம். தமிழக அரசவையினுடைய முதல் கவிஞர் அப்படிங்கிற அரசவை கவிஞர் அப்படிங்கிறது ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தீபிகா சொல்லுங்க, சிவகங்கையிலிருந்து மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பணம், பொறுமை, புகழ், வீடு. பொறுமை வேணுன்ற. சாந்த குணமுடையவர்கள் ஸோ எதை முழுவதையும் பெறுவர் அப்படின்னு. புத்தகமா, செல்வமா, உலகமா, துன்பமா? ஸோ சாந்த குணமுடையவர்கள் தான் உலகம் முழுவதையும் பெறுவர். பூமிக்குரிய ஆசீர்வாதம்ன்றது. மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மலை கூட்டல் அளவு. அப்படி சாந்தம் என்றால் அமைதி, மகத்துவம் என்றால் சிறப்பு, தாரணி என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. கங்க்ராட்ஸ்மா, கங்க்ராட்ஸ். ஓகே, அடுத்து தேஷ்மகி புறம் திண்டுக்கல். ஆஃப்லைன்ல படிக்கலையா? சரி பரவாயில்ல. ஆர்த்தி தெரிஞ்சதை சொல்லலாம். ஏன் படிக்கலையா? இன்னைக்கு நடத்துனதை வச்சு சொல்லலாமே, படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, தன்னை அறிதல் ஆசிரியர் யாரு? பிருந்தா. தன்னை அறிதல் யாரு? பிருந்தா. இன்னைக்கு நடத்துனது தான் கேட்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 பறவைகள் சொல்லப்படுது. என்னென்ன பறவை? ஒன்னு குயில், இன்னொன்னு காகம். அந்த தாய் பறவை யாரு? காகம் அப்படிங்கிறது. தாய் பறவை யாரு? காகம்.
அந்த சிசு அப்படிங்கிறதா குயில் குஞ்சு. என்ன குஞ்சு? குயில் குஞ்சு அப்படிங்கிறது. சரி, எதனால அது வந்து வீட்டை விட்டு வெளியேறுது? பசி. எதனால வீட்டை விட்டு வெளியேறுது? பசி. அந்த பசிங்கிறது வந்ததுனால தான் அது வெளியேறுகிறது. வெளியேறினதுனால தான் தன்னை அறியுது. தன்னை அறிஞ்சதுனால தான் அது குயில் என்ன கூவுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த தாய் அப்படிங்கிற அந்த காக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியே போன்னு சொல்லுது. அவங்க இனம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவம் குயில் குஞ்சு அது எங்கே போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது, அம்மா காக்கா கேட்கவே இல்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. ஸோ தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பிருந்தா அவங்க ஏற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க மலை பற்றிய பகிர்தல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு முழுக்க வானம் அப்படிங்கிறது முக்கியம். மகளுக்கு சொன்ன கதை, அதில் மகளுக்கு சொன்ன கதை தான் நமக்கு பாடமாக வந்திருக்கு. மகளுக்கு சொல்றாங்க இந்த தாய், உன்னை அறி, நோ யுவர்செல்ஃப், உன்னை அறிஞ்சாதான் சரியா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், சரி, தலை வணங்காமல் நீ வாழலாம், நல்ல தரணி ஆளலாம் அப்படிங்கிறத சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப கூடு கட்ட தெரியாத பறவை இது ஆர்த்தி, குயில் அப்படிங்கிறது கூடுகட்டை வாழ தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது? தன் இனம் அல்ல அப்படிங்கிறதுக்காக. குயில் குஞ்சு தன்னை எப்போது குயிலென உணர்ந்தது? கூவும் போது, வெளியே விரட்டின போது, இனிமேல் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது, அதுக்கப்புறம் தான் வந்து உணர்ந்தது அப்படி சொல்றோம். அம்மா சொல்லுங்க, திவ்யா படிச்சிருக்கீங்களா? திவ்யா தெரிஞ்சதை சொல்லுங்க. கண்ணியமிகு தலைவர் அப்படின்னா யார சொல்றோம்? எக்ஸாக்ட்லி கரெக்ட், காயிதே மில்லத் அப்படிங்கிறத சொல்றோம். கண்ணியமிகு தலைவர் யாரு? காயிதே மில்லத் அப்படிங்கிறத சொல்றோம். காயிதே மில்லத் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்னப்பா? முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவரு. ஸோ காயிதே மில்லத் அப்படிங்கிற இயற்பெயர். இது எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தோமா? இது வந்து அரபி சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த அரபி சொல்லுக்கு என்ன பொருள் சொல்றோம்ப்பா? கொஞ்சம் போய் பார்த்துருந்தா கூட போதும். கொஞ்சோண்டு வெறுமனே 7ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்தில் எல்லாருக்கும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் கோயில் போயிருந்தீங்களா? வெளியில் போயிட்டீங்களா? படிக்கலையா? ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா? சரி சரி, அப்போ ஹிஸ்ட்ரியில் ஆன்சர் கேட்கலாம். சரி பரவாயில்ல, தமிழ். சரி ஓகே, இருக்கட்டும், பசங்க இருக்கட்டும். அப்படியே ஆன்லைன்லேயே வர்றேன். ஆன்லைனில் அப்படியே பேசிவாக இருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்களையும் அப்படியே கேட்டு வந்துடலாம். ஸோ முதலாவதாக நம்ம கேட்கக்கூடிய ஆள் வர்ஷா. கேக்குதா? மதுரை. ஏன்னா ஆல்பபெட்ஸில் கடைசி இருக்கிறது என் பேரில் இருக்கிறது வர்ஷா ஃப்ரம் மதுரை. சரி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அரசியல் சொல்லக்கூடிய ஒரு வானத்துல இருக்கக்கூடிய காரிருளை அகற்ற வந்தவர் இவர். அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒரு ஒளி கதிர், அப்படிதான் காயிதே மில்லத் அப்படிங்கறது அறிஞர் அண்ணா குறிப்பிடுகிறார். சரி, பெரிய என்னமா குறிப்பிட்டாரு? அவர் ஒரு பெரும் தலைவர்னு சொல்லியிருப்பாங்க. பெரும் தலைவர்னு சொல்லிக்க மாட்டார். ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாரு, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். ஓகே வர்ஷா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிதுன்னு சொல்றாரு. அதை விட ரொம்ப முக்கியமானது, இவர் ஒரு உத்தமமான தலைவர் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் யாருப்பா? சொல்லப்பட்டவர் யாருமா? காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காயிதே மில்லத் அரசியல் பொறுப்புல இருந்திருக்கிறாரா? இருக்காங்க. முதல்ல எதுல இருந்தாங்க? சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாங்க. சென்னை மாகாண தேர்தல் முத எப்ப நடந்துச்சு தெரியுமா? 1952 சார். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொது தேர்தல். அது உலகம் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி 1937 கிடையாது, 20லயே ஆரம்பிச்சிடும். சென்னை மாகாண தேர்தல் அப்படிங்கிறது 1920லயே ஆரம்பிச்சிடும். அகரம் சுப்ராய ரெட்டி தான் முதல் அந்த நீதி கட்சியிலிருந்து தலைவராக மாறுவார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்தல். 1920 1937 வரை நீதி கட்சி, 37 67 வரை காங்கிரஸ், 67 திராவிட கட்சிகள், 67 திராவிட கட்சிகள் அப்படி சொல்லி வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குட். அப்போ சொல்லுங்க, இவர் எப்போ சென்னை மாகாண தேர்தல் அப்படிங்கிறதுல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை. அடுத்து வந்து ஒரு லோக்சபா ராஜ்யசபால இருந்திருக்கிறாரா? லோக்சபா ராஜ்யசபா இருந்திருக்கிறார். இவர் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டார் காந்திஜியோட. எந்த போராட்டத்தில்? ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருஷம் நடந்துச்சுப்பா?
1921 சார். 1921 அப்படிங்கிறது இல்லை, 1920. அது 1920 22 வரைக்கும் சொல்லிக்கலாம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை 1920 22 வரைக்கும் சொல்லிக்கலாம். இந்த 1920 22 வரைக்கும் காந்திஜி வந்து குஜராத்தில் தலைமையேற்றிருப்பார். சரியா? மகாராஷ்டிராவில் வந்து திலகர் தலைமையேற்றிருப்பார். வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்கட்டா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் தலைமையேற்றிருப்பார். இங்கே பஞ்சாப்ல வந்து லாலா லஜபதி ராய் பங்கேற்றிருப்பார். சரி, எப்போ சஸ்பெண்ட் ஆகும்னு சொன்னால் 1922 பிப்ரவரி 5. 1922 பிப்ரவரி 5. சரியா? ஜவஹர் யாதவ் அப்படிங்கிறவரோடு சேர்ந்து எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா 22 போலீஸ்காரங்களை உயிரோடு எரிச்சு கொண்டுருவாங்க. 22 போலீஸ்காரங்களை உயிரோடு எரிச்சு கொண்டுருவாங்க. யாராவது லிங்க் வந்துச்சுன்னு சொன்னால் இதில் போட்டு விடுங்க. மழை போட்டு விடு, டெலகிராமில் இந்த லிங்கை போட்டு விடு. பாவம், நம்ம அகாடமியில் படிக்கிறவங்க தான் வந்து சோர்வாக படிப்பீங்க. டெலகிராமில் இருந்து வரட்டும், பாவம் தெரிஞ்சுக்கிறட்டும், நிறைய படிக்கட்டும். அப்போ கண்ணியமிகு தலைவர் யாரு? காயிதே மில்லத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எளிமையின் சிகரம்னு சொல்றாங்க வர்ஷா. ஏன் இவர் எளிமையின் சிகரம்னு சொல்றாங்க? எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் கவர்மெண்ட் பஸ், அந்த மாதிரி கவர்மெண்டோட பொது போக்குவரத்தை தான் சார் பயன்படுத்துவாங்க. எங்கே போனாலும் அவருக்கு வந்து செப்பரேட் கார் அப்படிங்கிறத அவர் பயன்படுத்த மாட்டாரு. யாரு கொடுத்தாலும் செப்பரேட் காருங்கிறத பயன்படுத்த மாட்டார். ஒரு முறை அவங்க நண்பர் கூட கார் கொடுத்த போது கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளல. பரவாயில்ல, இலவசமாக கிடைச்சாலும் கூட அதை ஏற்றுக்கலன்னு சொல்றோம். அவர் வந்து தொடர் வண்டின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின்ல தான் போவார், பஸ் அப்படிங்கிறதுல பயணம் பண்ணிட்டு போவார் அப்படி மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆடம்பரமற்ற திருமணம் அப்படின்னு சொன்னா யாருக்கு செய்து வைத்தார்? அவங்களுடைய மகனுக்கு செய்து வைப்பாங்க. தன்னுடைய ஒரே மகன், அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அப்படி திருமணம் செய்யும் போது தன்னுடைய மகனுக்கு வந்து எளிமையாக திருமணம் செய்தார். ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனுஷன் தான், ஆனா எளிமையாக திருமணம் செய்து முடிச்சார் அப்படின்னு சொல்றோம். அதை விட ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு திருமணத்திலையும் இவர் ஒண்ணு வந்து மறுப்பாரு. இவர் அந்த மாதிரி திருமணங்களை அவர் வந்து கலந்து கொள்ள மாட்டார். எது கொடுத்தா? மணக்கொடை அப்படிங்கிற திருமணம். யாரெல்லாம் டவுரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்களோ அந்த டவுரி வாங்குற திருமணத்தை அவர் அறவே என்ன பண்ணிட்டாரு? வேண்டான்னு சொல்லிட்டார். அப்ப அதோட முக்கியமானது என்ன சார்னா, அது வந்து இஸ்லாமிய முறைப்படி மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய முறைப்படி என்ன? மகர். மகர் அப்படின்றது மணமகன் மணமகளுக்கு கொடுத்து திருமணம் செய்துட்டு போகும். அது மணக்கொடை அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்தில் சொல்லியிருப்பாங்க. சரி, இவரோட நேர்மை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுனா என்ன சொல்லுவீங்க? அந்த அஞ்சல் தலையில வந்து இயக்க பணத்துல வாங்கினதை ஒட்டாம தனியா வாங்கி ஒட்ட சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு பர்சனல் அப்படிங்கிற ஒரு லெட்டர் அனுப்ப வேண்டி இருக்கிறது. ஸோ அதற்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்தப்பா உதவியாளரை கூப்பிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாப்பாடு சொல்லி, ஐயா நம்ம வீட்டில் தான் ஸ்டாம்ப் இருக்கேன், நம்முடைய நிறுவனத்துல தான் ஸ்டாம்ப் இருக்கேன். இல்ல இது பொது பணத்துல வாங்கினது, இது எனக்கு சொந்த விஷயம், சொந்த பணத்தை வச்சு அவருடைய நேர்மை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சரி, இவருடைய மொழி கொள்கை அப்படின்னு சொன்னா எதை பத்தி சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? மொழி கொள்கை நாடாளுமன்றத்துல நம்மளோட தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆகணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் சொல்றாரு. ஏன்னா பழமையான மொழின்னு சொல்றாரு. பழமையான மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழியைத்தான் நீங்க ஆட்சி மொழி ஆகணும்னு சொல்றாரு. தமிழ் மொழிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். சரி, இவருடைய நாட்டுப்பற்றுக்கு ஒரு முக்கியமான சான்று ஒண்ணு இருக்கு. அது என்ன சான்று? இந்தோ சீனா வாரப்ப வந்து தன்னுடைய பட்டையனை வந்து அனுப்பி வைக்கிறதா வந்து பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க சார். ஜவஹர்லால் நேரு பண்டிதர் பிரதமர் 1962 அப்படிங்கிறதுல வந்து பிரதமராக இருந்த போது அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தோ சைனா வார் நடக்குது. அப்ப நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை முறை நடந்திருக்கு இந்தியால? 3 முறை நடந்திருக்கு நேஷனல் எமர்ஜென்சி. எந்தெந்த ஆண்டுகள் சொல்ல முடியுமா? 1962, 71, 75. 1962 நடந்திருக்கு, 1971 நடந்திருக்கு, 1975 நடந்திருக்கு. இந்த 3 நேஷனல் எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான நபர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். குட், யூ ஹேவ் ஆன்சர்ட் வெல் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். அழகுமுருகன் இருக்கீங்களா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? பேசுப்பா. அழகுமுருகன் சொல்லுப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் நீண்ட நேரமா? காயிதே மில்லத் அப்படின்னு சொல்ற இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய காயிதே மில்லத் அப்படிங்கிறதுக்கு என்ன அதோடைய தமிழாக்கம் என்ன? அல்லது அது அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. எத்தனை கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாரு? 2 கல்லூரிகள். எங்கெங்க? திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அப்படிங்கறத தொடங்கி வச்சிருக்கிறார். அதே மாதிரி ஃபரூக் அப்படிங்கறத கேரளாவில் தொடங்கி வச்சிருக்கிறார். இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்ப்பா? தன்மை, எளிமை, ஆடம்பரம், பெருமை. என்னப்பா வர மாட்டேங்குது? காயிதே மில்லத்தை வந்து அவர் வந்து
எளிமை அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து சரி. காகிதம் இல்லத்து என்ன மரபு சொல்லுக்கு இப்பதான் கேட்டேன். எனது சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? சரி. காகிதம் இல்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று எங்கு முழங்கினார்? பாராளுமன்றம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஒரு லோக்சபாவில இருந்திருக்கிறாரு, ராஜ்யசபாவில இருந்திருக்கிறார். பாராளுமன்றத்துல தான் ஆட்சி மொழியாக்க முடியும். ஆட்சி மொழியாக்குறது தான் பாராளுமன்றம் தான் முடியும், லோக்சபா தான் முடியும். சரி. பாவண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதின 2 ஏதாவது ஒரு இலக்கிய படைப்பு சொல்லப்பா. பாவண்ணன். கடலோர வீடு பாய்மர கப்பல். கடலோர வீடு பாய்மர கப்பல் 2 முக்கியமானது. கடலோர வீடு பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, அதுக்கப்புறம் பிரயாணம். பிரயாணம் தான் நமக்கு பாடம். பிரயாணம் அப்படிங்கிறது சைக்கிள் பயணம் அப்படிங்கிறது, பிரயாணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். தம்பி சொல்லுங்க, ஆகுபெயர் அப்படின்னு சொன்னா இலக்கணம் சொல்லுங்க. ஆகுபெயர் ஒன்றன் பெயரை குறிக்காமல் பெயரை அதுவே தொடர்புடைய மற்றொரு பொருளை ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது. ஆகி வருவது தான் ஆகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்பா? 16 வகை. ஆகுபெயர் வந்து டோட்டலா 16. அதுல பெயர் சொல்ல 6. 8ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்துல முதல் இயல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகுபெயர்ங்கிறது பெயர் சொல்ல 6. அதுல பொருள், இடம், காலம், சினை, தென் பண்பு, தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கங்க்ராட்ஸ் தம்பி, கங்க்ராட்ஸ். அடுத்து வரேன். மார்டினா ஆன் பண்ணிக்கலாம். மார்டினா குட் ஈவினிங். ஓகே, மல்லிகை சூடினால் என்ன ஆகுபெயருக்கான எடுத்துக்காட்டு? பொருள் ஆகுபெயர். எவ்வாறு இது பொருள் ஆகுபெயராக ஆகிறது? மல்லிகை என்பது ஒரு பொருள். அந்த மல்லிகையை சூடினால் அப்படிங்கிறது மல்லிகையை சூட முடியாது, அந்த பொருளை தான் சூட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால. ஓகே, குட். தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வந்து இது என்ன ஆகுபெயர் ஆகி வருகிறது? இடவாகு பெயர் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தான் வகை சொல்லியிருப்பாங்க, வெற்றி சொல்லியிருப்பாங்க. அப்ப இடவாகு பெயர் அப்படின்னு சொல்ற. அசந்தன் கேள்வி கேட்டாதான் பதில். அப்பப்ப நீ காமிச்சுக்கிற. நானும் வந்துட்டேன், இப்பதான் வந்திருக்கிற நீ. சரி, நான் பார்த்துட்டேன். காலவாகு பெயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கப்பா. டிசம்பர் சூடினாள் அப்படின்னு சொல்லலாம். காலவாகு பெயர் அப்படிங்கிறது டிசம்பர் சூடினாள். டிசம்பரை சூட முடியாது, இந்த டிசம்பருங்கிற மலர் அப்படின்னு தான் சூட முடியும். அது வந்து காலத்துக்கு ஆகி வருதுனால அது என்ன ஆகு பெயர்? காலவாகு பெயர். சினையாகு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கப்பா. சினையாகு பெயர் எதையாவது கொடு. தலைக்கு ஒரு சுண்டல் கொடு. நான் கூட சொன்னேன் என்ன, நம்ம காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குலாம் என்னோட நண்பர் கூட அழைச்சிருந்தார், நானும் மறந்து போயிட்டேன். நேற்று இரவு ஃபுல்லா உட்காந்து செட் பண்ணிலாம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்துருங்கன்னு சொன்னாரு, மறந்துட்டேன். கம்ப்ளீட்டா அகாடமிக்ல லாக் ஆச்சு. சரியா, எங்கே கூப்பிட்டாலும் வருவாரு. சார் அவசியம் வந்துருங்கன்னு சொன்னாரு. 4 மணிக்கு இந்த பானக்கம் அப்படிங்கிறது கொடுக்குறோம், ப்ளஸ் என்ன சுண்டல் தரம்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இப்போ 7:30 ஆயிடுச்சு. நேரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. தலைக்கு ஒன்று கொடு. தலைக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுன்ற. தலைக்கு கொடுக்க மாட்டோம், அந்த மனுஷனுக்கு தான் கொடுப்போம். அப்ப அந்த இடத்துல தலைங்கிறது அதோட உறுப்பு, உறுப்புங்கிறது சினை. அப்ப அது என்ன ஆகுபெயர்? சினை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். சரி, தொழில் ஆகுபெயருக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கப்பா. பொங்கல் உண்டான். சாப்பிட்டான்றது தமிழ் வார்த்தை அல்ல, பொங்கல் உண்டான். சரியா, பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்கிறது அல் விகுதி பெற்றாவே அது என்னது? தொழிற்பெயர். அப்ப பொங்கல் உண்டான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, கங்க்ராட்ஸ்மா. அடுத்து நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். டெல்ஃபியா ஆன் பண்ணிக்கோங்கம்மா. டெல்ஃபியா தேவகோட்டை. டெல்ஃபியா தேவகோட்டை. ஓகே, குட். மழை அனுப்பியாச்சா? அந்த திருமய பிரான்ச்சுக்கு சொல்லிடலாம். சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். கத்துக்கலாம். இரட்டை கிளவி அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? டவுட்டாப்பா? கேளுப்பா. என்னாச்சு? கிளாஸ் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்ப 37 நிமிஷம் ஆயிருக்கு. 7 37 நிமிஷம். ஓகே, நல்லது, சூப்பர். இரட்டை கிளவி. ஓகேப்பா. இரட்டை கிளவி அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கம்மா. டெல்ஃபியா சொல்லுங்க. இரட்டை கிளவி ஆமா, 2 முறை வரும். ஆனா பிரிச்சு பார்த்தா பொருள் தராது. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும்.
வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள். சரி, அடுக்கு தொடர் எத்தனை முறை அடிக்கு வரலாம்? அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை கூட வரலாம். 2ல இருந்து 4 வரை கூட வரலாம். ஏதாவது அடுக்கி சொல்லுங்க. பிடி பிடி பிடி, இல்லை இல்லை, உண்டு உண்டு, இல்லை இல்லை இல்லை. நீ எத்தனை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, தெரியாது தெரியாது தெரியாது, உண்டு உண்டு உண்டு. புரியுதா நான் சொல்றது? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதை பிரித்து பார்த்தா பொருள் தரணும். பிரித்து பார்த்து பொருள் தந்தா அது இரட்டை கிளவி, சாரி அடுக்கு தொடர். பிரித்து பார்த்து பொருள் தரலன்னு சொன்னா அப்போ தனிச்சு நிற்கிறது எது? சேர்ந்து வர்றது டெல்பியா. தனிச்சு வரலாம் அடுக்கு தொடர். தனிச்சு வர்றது அப்படிங்கிறது அடுக்கு தொடர். சேர்ந்து வருது கலகல, சில சில அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? இரட்டை கிளவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்னதுமா? சினையாக பெயர். உறுப்புனாவே சினை. உறுப்பு என்றால் சினை. சரி, இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது. எதுமா? ஓ, பெயரா? பொருளின் பெயர். கரெக்ட். பொருளின் பெயர் வந்து பொருளாக பெயர். பொருளோட பெயர் தானே போடுறாங்க. பொருளின் பெயர் தான் சினைக்கு ஆகி வருவது அப்படின்றது, உறுப்புக்கு ஆகி வருதுன்றது பொருளாக பெயர். அப்ப இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது. அதுதான் சினை. ஏன்னா உடம்புல ஒரு பார்ட், ஒரு சினை, உறுப்பு. சோ சினை அப்படிங்கிறார். மழை சடசடவென பெய்தது. இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை அடுக்கி வரும். 2, 3, 4 முறை வரும் சார். சரி, ஓகே. மனிதனுடைய வாழ்க்கையில தேவைப்படுவது முக்கியமானது என்ன? பொறுமை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பொறுமை என்பது மிகச்சரி. ரிலிஜியன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சமயம். சிம்பிளிசிட்டி எளிமை. சாரிட்டி ஈகை. டிக்னிட்டி அந்த கண்ணியம். டிக்னிட்டினா கண்ணியம். கண்ணியம். டாக்ட்ரின். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் கூட இல்ல, வாரிசு சிறப்பு கொள்கை. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின்னா கொள்கைன்னு அர்த்தம். டவுட்டாப்பா? சொல்லுப்பா. இன்னைக்கு விட மாட்டேன். நாளைக்கு லீவாப்பா? அசந்தன், என்ன டவுட்டு? எதோ டவுட்? நாளைக்கு லீவே தான். நாளைக்கு லீவு தான். உனக்கு எப்பவுமே லீவு தான். நாளைக்கு லீவு. 15 தடவையா? அப்போ என்கிட்ட ஒரு 20 தடவை கேட்ப நீ. சரி, ஓகே. இப்போ கேட்டுட்டு போயிட்டா நீ வருவ, மறுபடியும் வருவேன். சார் பிலாசபினா சொல்லுங்க. பிலாசபி தத்துவம்பா. ஓகே. சின்சியாரிட்டி பாருங்க. அது யசந்தன் எவ்வளவு சின்சியரா இருக்கா பாருங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, நாளைக்கு லீவா? சின்சியாரிட்டினா சொல்லுப்பா. வாய்மை. உண்மை, வாய்மை அப்படி சொல்றா. பிரீச்சிங் உபதேசம். பிரீச்சிங் என்னது? உபதேசம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 7ஆம் வகுப்பு முடிஞ்சா தமிழ் அவ்வளோதானே? 7ஆம் வகுப்பு தமிழ் அவ்வளோதான். சரி, வரேன். ஸோ அப்படியே நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபைன். யாரு சார் அப்படின்னு சொல்லலாம். மார்டினா கேட்டாச்சு. சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். கேளுங்க தம்பி, கேளுங்க தம்பி. அசந்தன் கேளுங்க. நாளைக்கு லீவு தானேவா? பக்கத்தில் உங்க அப்பா இருக்காரு, நீ கூப்பிடுவேன். ஒரு நிமிஷம் உங்க அப்பா கூப்பிடு. என்ன உங்க அப்பாவை கூப்பிடுவே? அம்மா இருக்காங்களா பக்கத்துல? அம்மாட்ட கொடு. அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்லையா? என்னப்பா? அம்மாட்ட கொடு. ரைட். தம்பியை ரிமூவ் பண்ணி விட்டேன். இல்லைன்னா இனி ஒரு டவுட்னு கேட்டு விட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு லீவு தானே என்னவாரு? நான் லீவுன்னு சொல்லியாச்சு. ஓகே அம்மா சொல்லுங்க, என்னாச்சு? நான் யாரை கேட்டேன்? சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். ஆன்சர் பண்ணலாமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு உண்டான டெஸ்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி வந்தாச்சு. ஹிஸ்ட்ரியில் நம்ம டெல்லி சுல்தானியம்னு சொல்கிறோம். இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொன்னாவே டோட்டலாக என்ன பீரியட்னு சொல்லுவீங்க? டோட்டலாக பீரியட் நல்லா சொல்லுங்க. 1206. ஏன் இவ்வளவு தயக்கம்? நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. 1206 இருந்து 1526 வரைக்கும். 1206 இருந்து 1526 வரைக்கும்.
புரியுதுங்களா? இதுதான் டோட்டலா சொல்லுவாங்க. 1206 இருந்து 1526 வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா டெல்லி சுல்தானியம். இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா ஒரு போர், 2 போர்கள் இருக்கும். அந்த 2 போர்கள் என்னென்ன போர்னு சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க உங்க வீட்டுல வந்து இவ்வளவுதான் பேசணும், இத்தனை ஹெர்ட்ஸ்ல இருந்து இத்தனை ஹெர்ட்ஸ்ல பேசணும், இல்லைன்னா உங்களை வீட்டை வச்சு ஒதுக்கி சொல்லியிருக்காங்களா? இல்ல உங்க பாப்பா எதுவும் தூங்குறாங்களா, பக்கத்துல தூங்குறாங்களா, இல்ல இவ்வளவுதான் உங்களால பேச முடியுமா? இது உங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? யூடியூப்ல பதிவாகும். நீங்க ஃபியூச்சர்ல கேட்டுக்கலாம். தம்பி தொடர்ந்து முயற்சிக்கிறார் அசந்தன், எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க, நான் டவுட் கேட்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு, நானும் கட் பண்ணிட்டே இருக்கிறேன். பரவாயில்ல, என்ன அசந்தனுடைய தொடர் முயற்சிக்கு பாராட்டுகள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, எப்படியாவது நினைச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சொல்லுங்க சுகன்யா, சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 போர், முக்கியமான போர் இருக்கு. என்னென்ன போர்? முதல் தரைன்வார், 2ஆம் தரைன்வார். முதல் தரைன்வார் யார் யாருக்கு இடையில நடந்தது, யார் வெற்றி பெற்றார்? என்னதுங்க 2 பேரும் ஒருத்தர் தான்? நீங்க என்ன சௌகானை பிரிக்கிறீங்க, பிரித்திவினை பிரிக்கிறீங்க, ஒரே பேரை 2ஆ பிரிச்சு விடுறீங்க. வந்துட்டாரு அசந்தன் வந்துட்டாரு. தெரியாம நான் யாரும் நினைச்சிட்டு நானும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். சொல்லுப்பா தம்பி, டவுட்டா? ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தாமா. பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவருக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கும் முகமது கோரிக்கும் இடையில 1191 முதல் தரைன்வார் நடக்கும். இதுல பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றுவாரு. 2வது தரைன்வார் அடுத்த வருஷமே நடக்கும் 1192. அதுல நம்மால முகமது கோரி ஜெயிச்சிருவாரு. இதனால இந்தியாவுல இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் முத வேரூன்றுது. இந்தியாவில் இஸ்லாமியருடைய ஆதிக்கம் வேரூன்ற காரணமாக இருந்த, சொல்லுங்க தம்பி, சும்மா ஆன் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, குட். அப்ப 2ஆம் தரைன்வார் அப்படிங்கிறது 1192 நடக்கும். அதே சேம் 2 பேருக்கும் தான் நடக்கும். என்ன சார் அப்படி சொன்னா, 2ஆம் தரைன்வார் 1192. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கப்படுவார். முகமது கோரி அப்படிங்கிறது, இந்த முகமது கோரியோட படைத்தளபதி யாருமா? அம்மா இருக்கீங்களா இல்லையா? சுகன்யா, அதான் தெரிஞ்சா சொல்லணும், தெரியலனா தெரிஞ்சுக்கணும். இவர் தான் வந்து குத்புதீன் ஐபக். சரியா? குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் முகமது கோரியோட அடிமையா இருப்பார். அந்த அடிமையா இருக்கிறவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அந்த அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாருமா? அந்த குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட பீரியட் என்னமா? ஆமா, 1206 இருந்து 1210 அப்படிங்கிறது. 1210 அவர் எவ்வாறு அவருடைய இறப்பு நேரிடுகிறது? போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை விளையாட்டு, அதுக்கு சௌஹார் என்ற மாற்று பெயரும் உண்டு. குதிரையில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிடுவாரு. 1210 இறந்து போயிடுவார். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இவர் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார்? லக்பாஷா என்று அழைக்கப்படுகிறார். Why he was called லக்பாஷா? He donated சரியா to the needy அப்படிங்கிற lakhs and lakhs, லட்சக்கணக்கான நபர்களுக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட்டை தாராளமா வழங்கி கொடுக்கறதுனால அவர் லக்பாஷா என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடிமை வம்சத்தோட பீரியட் என்னமா? அடிமை வம்சத்தினுடைய பீரியட் 1206 ஆமாங்க, 84 வருஷம். 1206 இருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சத்துல குத்புதீன் ஐபக் ஞாபகம் வச்சுக்கணும். அவனோட பையன் ஆரம்சா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய மருமகன் இல்துமிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய மகள் சுல்தானா ரஷ்யா பேகம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்வன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமும் கையுமார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கைகுபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கையுமார். ஸோ அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களோட இந்த அடிமை வம்சங்கிறது முடியுது. அடிமை உனக்காக நல்லா பார்த்துக்க, நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்டு வச்சுக்க. அடிமை அப்படின்னு சொல்லும் போது அது எந்த மொழி சொல்? எந்த மொழி சொல்ல இருந்து வந்துச்சு? பாரசீகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குரான்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. இல்பாரி டைனஸ்டி. இல்பாரின்னு சொன்னா மாம்லூக் என்றால் அடிமை. சரியா? மாம்லூக் என்றால் அடிமை. அப்ப இல்பாரி பர்சியான் பாரசீகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இவர் எதை கட்ட தொடங்கினாரு?
குதுப் மினார் அப்படிங்கறத கட்ட தொடங்கினாரு. எந்த வருஷம் கட்ட தொடங்கினாரு? 1206 கட்ட தொடங்கினாரு. ஏன் இவரை கட்டி முடிக்கல? 1210 இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப கட்டி முடிச்சவர் யாரு? இல்டுமிஸ் எந்த ஆண்டு கட்டி முடிச்சாரு? 1232. மொத்தம் எத்தனை அடுக்கு? டோட்டலா எத்தனை அடுக்கு? 12 அடுக்கு. அவர் ஏற்கனவே 5 அடுக்கு கட்டியிருப்பாரு. இவர் ஒரு 7 அடுக்கு கட்டி முடிச்சு வச்சிருப்பார். சரி, யார் நினைவாக இது கட்டப்படுச்சு? ஒரு முக்கியமான ஒரு துறவி பேர் வரும். சரி சொல்லுங்க. பக்தியார் கில்ஜி. ஸோ ரொம்ப முக்கியமானவர். அவருடைய நினைவாக தான் இது வந்து பண்ணப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்புக்கு பிறகு ஆட்சி பீடத்துக்கு ஏறினவே யாருமா? இல்டுமிஸ் கிடையாது, ஆரம்ஷா. ஆரம்ஷா இருப்பாரு 1210 1211 அந்த காலகட்டத்தில் இருப்பார். ஆரம்ஷா அப்படின்றது ஆரம்ஷாவை கொண்டுட்டு தான் அவர் யார் வருவார்? மருமகன் வருவார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட், பரவாயில்ல, ஆன்சர் பண்ணீங்க, நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்வினி ஃப்ரம் திருவள்ளூர். திருவள்ளூரா காஞ்சிபுரமாமா? அஸ்வினி திருவள்ளூர் சொல்லுங்க பாப்போம். திருவள்ளூர் அஸ்வினி சொல்லுங்க. குட் ஈவினிங்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகமது கோரி எந்த வருஷம் இறந்ததா சொன்னோம்? இப்பதான் சொன்னோம். முகமது கோரி எந்த வருஷம் இறந்தார்? இப்ப கேட்டுட்டு இருந்தாவே சொல்லிருக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்கு தான் அது. ஒருத்தர் கேட்கும்போது மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நமக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு கவனத்தை சிதற விடக்கூடாது. எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இந்த குவிஸ் வைக்கிறதுக்கான நோக்கம் அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே படிக்கணும். அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே படிக்கணும். அது போக என்னப்பா கை தூக்குறீங்க? ராக்கமால் சொல்லுங்க. பக்தியார் கில்ஜியா சொல்லுங்க. நான் சொன்னேன். ஆமா, அதுல என்னப்பா என்னாச்சு? பக்தியார் கில்ஜிமா, கில்ஜி அப்படிங்கிறவர் பக்தியார் கில்ஜி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து ஆக்சுவலா இதெல்லாம் அதுல ஒரு முக்கியமான வரும். சரி, இன்னொருத்தர் நீங்க படிச்சிருப்பீங்க, குப்தர் டைனஸ்டியோட படிச்சிருப்பீங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா அழிச்சவர் அப்படின்னு நல்லா சொல்லுங்க. பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறது. மாமலுக்குங்கிறது அரேபிய சொல். மாமலுக்குங்கிறது என்ன சொல்லு? அரேபிய சொல். அதை ஞாபகம் வச்சு. அராபிக் அரேபிய சொல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அராமிக் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அராமிக் அப்படிங்கிறது. அப்ப குத்புதீன் ஐபக் எந்த தலைநகர மையமா வச்சு ஆடிட்டு வந்தாருமா? அஸ்வினி ஃப்ரம் திருவள்ளூர். மறுபடியும் கேட்கவா? ஓகே, சூப்பர். என்னன்னா இவருடைய தலைநகர் எதுன்னு கேட்குறீங்க. தலைநகர் எது? குத்புதீன் ஐபக்கோட தலைநகர். இவர் 2 தலைநகர். முதல்ல இவர் ஆரம்பிச்சது வந்து லாகூர், அதுக்கப்புறம் மாத்தினது அப்படிங்கிறது டெல்லி. தெரியலன்னு சொல்லிடணும், இல்லைன்னா லேட் ஆக கூடாது. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரியா எந்த மசூதியை கட்டினார்? பண்ண முடியலையா? பரவாயில்ல. சரி, பரவாயில்ல, கேட்டுட்டு வாங்க. ஓகேமா, ஓகே, குட், பரவாயில்ல. பாக்கியலட்சுமி ஃப்ரம் தேவகோட்டை ஆன் பண்ணிக்கலாம். தேவகோட்டை பிரான்ச்சுக்கு நடத்திட்டாங்களா? நடத்தியாச்சு. சொல்லுங்க பாப்போம். 2 மசூதி, முக்கியமான ஒரு மசூதி. அந்த 2 மசூதியோட பேர் சொல்லுங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டினார். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டினாரு. சரி, சோ இதுல மிக பழமையான எங்க கட்டினாரு? டெல்லியில கட்டினாரு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மிக பழமையான மசூதி. சோ அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா குதுப் மினாரை கட்டி முடிச்சது யாரு? இல்டுமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ குத்புதீன் ஐபக்கோட மகன் பேர் என்ன சொன்னேன்? ஆரம்ஷா அப்படிங்கறத சொன்னேன். ஆரம்ஷா அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், திறமையற்றவராக இருந்தார். 1211 அவரையும் காலி பண்ணிடுறார். சோ இவருடைய மருமகன் அப்படிங்கிறவர் தான் வராரு. குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறதுடைய படைத்தளபதி. சரி, அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏன் அப்படி அழைச்சாங்க? அடிமைகளின் அடிமை, ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ்ஸ். குத்புதீன் ஐபக் வந்து பக்தியார் கில்ஜியோட அடிமை சார். அவரோட அடிமை தான் இல்டுமிஸ். ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முகமது கோரியோட அடிமை குத்புதீன் ஐபக், அந்த குத்புதீன் ஐபக்கோட அடிமை இல்டுமிஸ். அப்ப இவரே ஒரு அடிமை, இவருக்கு ஒரு அடிமை. அதனாலதான் அடிமைகளின் அடிமை, ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ்ஸ்.
சரியா? அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டா இல்டுமிஸ். இவர் 2 நாணயங்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. வாட் ஆர் த 2 coins? வாட் ஆர் த நேம் ஆஃப் 2 coins? சார் வெள்ளி. ஒன்னு சில்வர். அந்த சில்வர் காயினுக்கு பேர் என்ன? டாங்கா. டாங்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சில்வர் காயினுக்கு பேரு டாங்கா. சரி, அப்புறம் ஒரு செப்பு நாணயம் பண்ணுவாரு, காப்பர் காயின். சிட்டால். சிட்டால் அப்படி சிட்டாலில இல்ல சிட்டால் தான். சிட்டால் அப்படிங்கிற 2 நாணயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது. சரி, இவருடைய காலங்கள்ல யாரு வந்து ஒரு படையெடுப்பு இருக்கும், ஒரு இன்வேஷன், யாருடைய படையெடுப்பு இருந்துச்சு? மங்கோலியர்களுடைய படையெடுப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மங்கோலியர்கள்ல முக்கியமான ஒரு அரசன் அல்லது தலைவன் படை தளபதி யார்? அந்த குவாரன்ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். நம்ம சொல்றது ஜெங்கிஸ்கான். யார் சொல்லுவாங்க? ஜெங்கிஸ்கான். ஆமா, குவாரிசம் ஷா ஜலாலுதீன். குவாரிசா சாம் ஜலாலுதீன் அப்படின்னு அழைக்கப்பட்ட செங்கிஸ்கான் தான் தோற்றவர். அவர் வந்து செங்கிஸ்கான் தோற்றவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் தான் அவர் பேரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இல்டுமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்போது மறைந்தார்? 1240 அப்படிங்கறதெல்லாம் மறந்தாரா? ஆர் யூ ஷூர்? இல்ல சார், 36 இறந்துடுவார். 1236 அப்படில இறந்துடுவாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவருடைய மகன் பேர் என்ன? என்னோட மகன் பேர் வந்து ஃபெரோஸ். ருக்குதீன் ஃபெரோஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய மகன். இவருடைய மகள் பேர் என்ன? மகன் வந்து சுல்தானியா ரஷ்யா. சுல்தானா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறது ஒரு பகுதியை ஆண்ட முதல் முஸ்லிம் பெண்ணரசின்னு சொல்லுவாங்க. எந்த பகுதியை ஆண்ட முதல் முஸ்லிம் பெண்ணரசி? டெல்லி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். டெல்லி ஆண்ட முதல் முஸ்லிம் பெண்ணரசி யாரு அப்படின்னு கேட்டானாவே நம்ம யாரை தான் அடிக்கணும்? சுல்தானியா ரஷ்யா. என்னமோ ஜெயந்தி சேட்டு சார் என்னமோ அனுப்பியிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. குதுப் மினார் என்னமோ அனுப்பியிருக்கீங்க எனக்கு இங்கிலீஷில், அதுவும் தமிழில் இங்கிலீஷில் அப்படியே எழுதியிருக்கீங்க, எனக்கு என்னென்னு தெரியல. சரி, பரவாயில்ல, ஓகே ஃபைன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேசாதீங்க. அம்மா சொல்லுங்க. இல்டுமிஷ் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இல்டுமிஷ் அப்படிங்கிறவர் ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இவ்வாறு அழைக்கப்பட்டது. அதாவது ராணுவ அதிகாரிகளுக்கு இக்தார் அப்படிங்கிற பகுதி. சூப்பருங்க. இக்தார் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த இக்தார் நிலத்தை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முக்தி சொல்லுவாங்க. முக்தி சொல்லுவாங்க, இல்ல இக்தாதார். இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்காலங்களில் சுல்தான்களுக்கு ராணுவ உதவிகளை செய்தவர்கள் யார்? போர்க்காலத்துல அவங்கதான் இக்தாதார். அவங்கதான் இக்தாதார் அப்படிங்கிறது. இல்டுமிஷ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 26. எந்த வருஷம் இறந்தார்? 1236. அப்ப டெல்லி ஆண்ட முதல் முஸ்லிம் பெண்ணரசி யார்? சுல்தானியா ரஷ்யா பேகத்தினுடைய கணவர் யார்? ஜலாலுதீன் யாகூத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய உதவியாளராக அவர் வச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர். இவர் எத்தியோப்பியாவோட அடிமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்துனியா அப்படிங்கிறது அவருடைய கணவர். அல்துனியா அப்படிங்கிற ஜார்ஹிண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஆளுநர். இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்ல இந்த அம்மா அந்த நபர்கிட்ட தோற்றுருவாரு. அல்துனியான்ற தோற்றுருவாரு. அவரையே திருமணம் செய்துக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப சுல்தானா ரஷ்யா பேகத்துக்கு ஆதரவாக இருந்தவர் யார்? சரி, ஓகே. சுல்தானா ரஷ்யா எந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார்? 1240. யாரால கொலை 1240 யாரால கொலை செய்யப்பட்டார்? துருக்கியர்களுடைய சதியினால, துருக்கிய பிரபுக்களால அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறார். டர்க்கி, துருக்கி அப்படிங்கிறது. கங்க்ராட்ஸ்மா பாக்கியலட்சுமி. கங்க்ராட்ஸ் பாக்கியலட்சுமி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேட்க இருக்கிறது சிவசங்கரி ஃப்ரம் காரைக்குடி. அந்த சுல்தானா, ஓகேமா, குட் ஈவினிங். சுல்தானா ரஷ்யா பேகத்திற்கு பிறகு யாரு அடிமை வம்சத்துல ஆட்சி செய்த அரசர்? கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவரு எந்த படை அப்படிங்கறத ஒழிச்சார்? 40 குழு அப்படிங்கறத ஒழிச்சிருவாரு. அப்புறம் எந்த படையை உருவாக்குவார்? ஒற்றர் படையை உருவாக்குவாரு. இவர் முக்கியமான ஒரு காரியத்தை செய்வாரு. என்ன காரியம்?
இந்த பைபோஸ் அப்படின்ற ஒரு முறையை கொண்டுட்டு வருவார். பைபோஸ் அப்படிங்கிற ஒரு காலை தொட்டு முத்தமிடக்கூடிய முறையை கொண்டு வர. ஏன்னா இவர் அடிமையா வச்சிருந்தாங்க, இல்ல அடிமையா வைக்கிறீங்கடா, நான் தாண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் என்ன தாண்டா நீங்க என்னோட காலை தொட்டு கும்பிடணும்டா, அதுவும் முத்தமிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் வைப்பாரு. அது மாதிரி சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். யார்கிட்ட கருணை இல்லாமல் இந்த பால்வன் நடந்து கொண்டாரு? அவரோட அடிமை அந்த துக்குல்கால வந்து கொன்றுவாரு. ஓகே, அது முக்கியமா யார் மீதுன்னு சொன்னா அந்த மீவாட்டை ஆண்ட மேயோக்கல் அப்படி சொல்றாங்க. மியோக்கல் அந்த மாதிரி இருக்கிறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப யாருடன் வந்து ஒரு இணக்கமான உறவை பேணிக்கிட்டார்? இல்ல மங்கோலியர். இவருடைய காலத்திலே மங்கோலியர் வருவாங்க. ஏற்கனவே செங்கிஸ்கான் அங்க வந்துருப்பாரு இல்லையா? ஆனா இவர் வந்து அவங்களோட நட்புறவு வச்சுக்குவாரு, அவங்களோட நட்புறவு வச்சுக்கிடுவாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கைகுபாத்தை கொள்ள ஆள் அனுப்பியவர் யார்? இவர் இல்ல, ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி தான் ஆள் அனுப்புவார். கில்ஜி தான் ஆள் அனுப்புவாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1290 ஆமா 30 வருஷம். 1290 1320 வரைக்கும். அப்ப கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி அப்படிங்கிறவர் எவ்வாறு கொல்லப்பட்டார்? அல்ல யாரால கொல்லப்பட்டார்? இல்ல எப்படி இறந்தார்? மகன்லாம் கிடையாது, மருமகன் தான். அலாவுதீன் கில்ஜி அவருடைய மருமகன். ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் யாரு? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் கொள்ளுவார், மருமகன்லாம் கொல்ல மாட்டார். அங்க கொண்டவர் தான் மருமகன். எங்க சார் அப்படின்னு சொன்னா ஆரம்சாவே யாரு சொல்லுங்க. அதாவது மருமகன் உடன் பிறந்த அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை, அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை கூட, அவருடைய சொந்த பிள்ளை இல்ல. அவருடைய சொந்த என்னமா சொல்ல வரீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா சிவசங்கரி. இது வந்து மகன் கிடையாது. சரி, மகன் கிடையாது. இவர் வந்து உடன் பிறந்தார் மகன். நல்லா ஞாபகம் வச்சோம். அவர் கூட உடன் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரியோட மகன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு முக்கியமான படையை வச்சிருப்பார். குறிப்பாக இவர் வந்து தென்னிந்திய படைக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாரு, வட இந்திய படைக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாரு. அப்படி தென்னிந்திய படைக்கு தலைமையேற்றவர் யார்? மாலிக் காபூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதுவரை படையெடுத்து வந்தார்? எங்க வரைக்கும் வந்திருக்கிறாரு? தேவகிரிக்கு வந்திருக்கிறார். நம்ம ஊருக்கு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கிறார். 13, 11, 10 13, 10, 11 அந்த காலகட்டத்தில் தேவகிரிக்கு இல்ல ராமேஸ்வரம் வந்துட்டு, ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் மதுரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. அதனால அலாவுதீன் கில்ஜியை இவரை காலி பண்ணணும்னு நினைப்பார். மாலிக் காபூரை காலி பண்றதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அலாவுதீன் கில்ஜி தான் கொள்ளையெடுத்த செல்வங்களை என்ன செய்தார்? அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கோட்டைகளை கட்டுவாரு. அதை விட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தளபதிகளுக்கெல்லாம் லஞ்சமா கொடுப்பார். தளபதிகளுக்கெல்லாம் என்ன கொடுப்பாரு? லஞ்சமா கொடுப்பார். அலாவுதீன் கில்ஜி. அக்பர் வந்து 2 பேரை தன்னுடைய ரோல் மாடல் எடுத்துக்குவார். ஒருத்தர் அலாவுதீன் கில்ஜி, இன்னொருத்தர் வந்து ஷெர்ஷா. அலாவுதீன் கில்ஜியும் எடுத்துக்குவாரு, ஷெர்ஷாவும் எடுத்துக்குவார். ஏதோ சவுண்டு சர 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 சரன்னு சவுண்டு கேட்குது சங்கரி பேசும்போது, சிவசங்கரி. அதாவது அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 பேரை ரோல் மாடல் எடுத்துக்குவாரு. நீங்க மீட் பண்ணீங்களே, மீட் பண்ணுங்க. அக்பர் வந்து 2 பேரை தன்னுடைய ரோல் மாடல் எடுத்துக்குவார். ஒருத்தர் அலாவுதீன் கில்ஜி, இன்னொருத்தர் ஷெர்ஷா. அலாவுதீன் கில்ஜிட்ட இருந்து எதை எடுத்துக்குவார் தெரியுமா? ரொம்ப முக்கியமானது, இவரோட அங்காடி சீர்திருத்தம் அப்படிங்கிறத எடுத்துக்குவார். மார்க்கெட்டிங் ரீஃபார்மேஷன், அங்காடி சீர்திருத்தம் எடுத்துக்குவார். அவர்கிட்ட இருந்து நாணய சீர்திருத்தத்தையும் நிர்வாக சீர்திருத்தத்தையும் எடுத்துக்குவார். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கரன்சி, அட்மினிஸ்ட்ரேஷனையும் கரன்சி எடுத்துக்குவார். சரியா? அக்பர் எடுத்துக்குவார். 2 பேர் ரோல் மாடல் எடுத்துக்குவார். அதே மாதிரி குதிரைக்கு சூடு போடும் முறை, தக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அலாவுதீன் கில்ஜிட்ட இருந்து தான். குதிரைக்கு சூடு போடுறது அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு வட இந்திய தளபதி யாருமா? சிவசங்கரி. உலுக்கான் அப்படிங்கிறவர் இருப்பார். தென்னிந்திய தளபதி வந்து நமக்கு மாலிக் காபூர் அப்படிங்கிற போது, வட இந்திய தளபதி அப்படிங்கிறவர் உலுக்கான் அப்படிங்கிறவர் இருப்பார். சரி, அலாவுதீன் கில்ஜி வரிகளை வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? சரி, ஓகே, குட். ஓகே படிச்சுங்க. ஓகே, பரவாயில்ல தெரியல, பரவாயில்ல. ராணுவ அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஓகே, ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா ஆன் பண்ணிக்கப்பா.
சார். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப முக்கியமானது. அலாவுதீன் கில்ஜி எப்போது மறைந்தார்? 13-11 சார். 16 13-16. ஏன்னா அவரோட பீரியட் வந்து 1296 13-16 13 அப்படிங்கிறது 16ல தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக் சார். கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட மகன் யார்? ஜானகன் சார். ஜானஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த ஜுனாஹான் அப்படிங்கிறது யாரை வெற்றி கொண்டார்? ஜானஹான் இல்லை, ஜுனாஹான். ஜுனாஹான் யாரை வெற்றி கண்டார்? ஒரு வாராங்கல் அப்படிங்கிறதோட அரசன் இருப்பான். வாராங்களுடைய அரசன் பிரதாப ருத்ரன். யார? பிரதாப ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரி, அந்த துக்லகாபாத் அப்படிங்கிற நகரை உருவாக்கினவே யாரு? கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறது ஜுனாஹான் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல முன்னுக்கு பின் முரணானவர் அப்படின்னு சொல்றது யார சொல்லுவீங்க? முகமது பின் துக்ளக் முன்னுக்கு பின் முரணானவர் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? நகரத்தை மாத்த மாட்டாங்க, கேபிட்டல் சிட்டியை தான் மாத்துவாங்க. சரியா? ஜுனாகன் தான் மாத்துவார். ஜுனாகனோட பேர் தான் அடுத்து முகமது பின் துக்ளக். தன்னோட பேரை வந்து ஒரு முகமது பின் துக்ளக் மாத்திக்கிறார். படித்த முட்டாளோட சொல்லுவாங்க, கன்சாம்பரரி பர்சன். Why he was called a contemporary person அப்படின்னு சொன்னா he changed. சரியா? திடீர்னு இந்த மூட்டையை கொண்டு போய் அங்கே போய் குடம்ல, மறுபடியும் குடம்ல இருக்கிற மூட்டையை கொண்டு வந்து இது அந்த மூட்டை பார்த்துக்க அங்கேயே இருந்திருக்கலாம்ல. என்ன பண்ணுவாங்கன்னா தலைநகரை திடீர்னு கன்னியாகுமரிக்கு மாத்திட்டு, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு மாத்திட்டு திரும்ப மறுபடியும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு மாத்தினா இங்கே மக்கள் வந்து அலைஞ்சு என்னடா செய்யற, ஏதோ புதுசா பண்றேன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமா செய்யறியே அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப முகமது பின் துக்ளக்கின் அரசு எவ்வாறு திவாலானது? நாணயத்தினாலே தான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன் எந்த நாணயம் அப்படிங்கிறது? செப்பு நாணயங்களை பெற்றுக்கொண்டு தங்கம் வெள்ளி அதுக்கு பதிலாக கொடுத்தாரு இல்லையா, முடிஞ்சு சீன் முடிஞ்சு. அதனாலேயே அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. செப்புனா உங்களுக்கு பாருங்க, எது தங்க வெள்ளி பெருசா செப்பு பெருசா? தங்க வெள்ளி பெருசு. நீ செப்பு நாணயத்தை பெற்றுக்கொண்டு தங்க வெள்ளியை கொடுத்தேன்னு சொன்னா ஒண்ணும் இல்லாம காலாவதி ஆயிட்டு போயிருவேன். அந்த மாதிரி இருக்கிறது. சோ முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது ஆட்சியில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட காரணம் என்ன? டாக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். விவசாயிகள் ஒடுக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் இந்தியாவில் விவசாயிகள் ஒடுக்கப்படுகிறார்கள். விவசாயிகள்ல பஞ்சாப், ஹரியானா பிளஸ் ராஜஸ்தான் அந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் முன்னாடி போராடிட்டு தான் இருந்தாங்க, டெல்லி நோக்கி போராடிட்டு தான் இருந்தாங்க, வச்சாங்க அப்படி மாதிரி. சரி, முகமது பின் துக்ளக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? 25. எத்தனை ஆண்டுகள்? 25. சரி, எப்போது முகமது பின் துக்ளக் மறைந்தார்? நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குரல். நன்றிகள் ஐயா. கணிதம் கொஞ்சம் ஒளிபரப்பு பண்ணுங்கள் ஐயா. சரி, ரெண்டு சாப்டர் இப்பதான் ரீசெண்டா முடிச்சிருக்கிறோம். என்ன சாப்டர் அப்படின்னு சொன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிச்சிருக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருக்கோம். மிஸ்டர் நலமகராஜன், இஃப் யூ ஃபாலோ அவர் அகாடமி ரெகுலர்லி அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா உங்க நம்பர் கொடுங்க, எங்க அகாடமியில சேர்த்து விடுறேன். ரெகுலரா படிச்சுக்குங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கலாம் ஃபேஸ்புக்கில் ரிலே பண்ண முடியாது. சரியா? அது மாதிரி பண்ண முடியாது, வைக்க முடியாது. நீங்க கூகுள் மீட்ல இணைஞ்சிட்டு தொடர்ந்து அந்த மாதிரி படிச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே தம்பி ஹரிகிருஷ்ணன். ஓகே, மற்றபடி கேட்போம். ஓகேப்பா. சண்முக பிரியா தேவோட பிரான்ச்சா? ஆளை காணும். சண்முக பிரியா பேசல. சரி, ராக்கம்மாள் பேசலாமா? தெரிஞ்ச. ஓகே, சண்முக பிரியாட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், சண்முக பிரியா உங்களுக்கு நடத்தியாச்சா சுல்தானியங்கள்? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு டெஸ்ட்டுக்கு நடத்தியாச்சா? ஆமா சார், நான் கேட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் புரியல, இப்பதான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது கொஞ்சம் விளங்குது. என்னது எதுவும் புரியல? நான் சொல்றது கொஞ்சம் விளங்குதா? புரியலன்னா என்ன, விளங்குறதுன்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. நடத்தும்போது புரியல சார், இப்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் புரியுது, நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது கிளாஸ் நடத்தும் போது புரியல. இப்ப ரீகால் கிளாஸ் நடத்துனது யாரு? மிஸ்டர் வினோதா அல்லது மகிழினியா? சூப்பரா நடத்துவாங்கம்மா மகிழினி. தப்பே சொல்ல முடியாது. நீங்க தப்பு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுல தப்புன்னு அர்த்தம். மகிழினி வந்து ஸ்ட்ராங்கா நடத்தும். ஏன்னா இங்க 2 வருஷம் உருவான பொண்ணு. ஹிஸ்டரி எல்லாம் அப்படியே அடிச்சு போடும். அவரோட கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. மகிழினி நல்லா ஸ்ட்ராங்கா நடத்தும். ஓகே. ஆனா சண்முக பிரியா சொன்ன மாதிரி
சண்முகப்பிரியா ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னு கேட்டால் அது இது வாஸ்டான ஏரியா. இது முறை கேட்குறவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் பயம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர்கள் வரும், நிறைய போர்கள் வரும். இப்போ நான் கொஞ்சம் நிதானமாக கேட்குறேன். நான் அந்த பாடத்தை உள்வாங்கினவே, நிறைய உள்வாங்கினவேன்றனால எது நமக்கு இம்பாக்டாக இருக்குது, எது வந்து முக்கியமானதுங்கிறத கேட்டுட்டு போகிறேன். ஆனால் இதில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. சரியா? பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதனால் மகியோட கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான். 2 வருஷம் தொடர்ந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் நல்லா நடத்தக்கூடிய பொண்ணு தான். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. சண்முகப்பிரியா ஓகே, சூப்பர். ஸோ எழுதிக்கிங்க, ரொம்ப முக்கியம். சாரி, சண்முகப்பிரியா கேட்டுட்டு வாங்க. சண்முகப்பிரியா கேட்டுட்டு வாங்க, அப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேம்மா. ராக்கம்மாள் சொல்லலாமா? அம்மா சொல்லுங்க. ஓகே. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட் வந்து ஃபார்ம் பண்றார். யார் அவர்? ஃபெரோஸ் ஷா துக்ளக். யாருங்க? ஃபெரோஸ் ஷா துக்ளக். யாருங்க? துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சவர். கியாசுதீன் துக்ளக். யாருங்க? கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறது. துக்ளக் வம்சத்துல சிறந்த அரசர், ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அடிமை வம்சத்துல சிறந்த அரசர் கியாசுதீன் பால்பன். கில்ச்சி வம்சத்துல சிறந்தவர் அலாவுதீன் கில்ச்சி. துக்ளக் வம்சத்துல சிறந்தவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக். நல்லா சொல்லுங்க, ஃபெரோஸ் ஷா துக்ளக். இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு, அப்புறம் இவர் முடிச்சாரு, மறுபடியும் இவர் ஆரம்பிச்சாருன்னா எதை சொல்லுவீங்க? வரி. என்ன வரி? ஜஸியா வரி. அப்ப ஜஸியா வரியை கொண்டு வந்தவர் யார்? உத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். அப்ப ஜஸியா வரியை ஒழிச்சவர் யார்? அலாவுதீன் கில்ச்சி. மீண்டும் கொண்டு வந்தவர் யார்? ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக். அதே மாதிரி அங்க அக்பர்கிட்டயும் வந்துடும். அக்பர் வந்து மறுபடியும் அதை நீக்குவார். ஜஸியா வரியை மறுபடியும் நீக்குவார். புரியுதுங்களா சொல்றது? அவுரங்கசீப் மறுபடியும் கொண்டு வருவார். ஒருத்தன் கொண்டு வரான், ஒருத்தன் நீக்கிறான், ஒருத்தன் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா படிச்சுக்கோங்க. மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யார்? ஆடியோ கட்டி எழுதிட்டு இருக்கீங்களா? கிளாஸுக்கு வரலையாமா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையாப்பா? மார்னிங் கிளாஸ் வந்தீங்களா? சரி, பரவாயில்ல, எழுதிட்டு வாங்க. ஓகே ஃபைன். எழுதிட்டு வாங்க, கேட்கலாம். கௌசல்யா நாகராஜ், மதுரை. கௌசல்யாவா இல்ல தங்கையா? அழகேஸ்வரியா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கௌசல்யா. கௌசல்யா கேட்கலாமா இல்ல கவனிச்சுட்டு வரீங்களா? சார் கவனிச்சிட்டேன் சார். கவனிச்சுட்டு வரீங்களா? கவனிச்சுட்டே வாங்க. அரசு வேலைக்கு போயிட்டீங்க என்ன, அதனால உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆனாலும் பத்தாது, அந்த வேலை பத்தாது, அந்த அரசு வேலை பத்தாது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அந்த அரசு வேலை பத்தாது. பெரிய வேலைக்கு போகணும். ஓகே. மாலா ஃப்ரம் தேவகோட்டை ஆன்சர் பண்ணலாமா? சார் நான் படிக்கிறீங்க சார், கொஞ்சம் வேலை இருந்தது, படிக்கல. சரி, படிச்சுங்க. ஓகே. நாச்சம்மை பேசலாமா? நாச்சம்மை சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் யார்? முகமது கான். அவருடைய மகன் தான், அவருடைய பையன் தான். அப்ப எத்தனை வயசுல இவர் இறந்தாரு? ஃபெரோஸ் ஷா துக்ளக் சிறந்த அரசர். 83 வயதுல இறந்து போவாரு. 1388 இறந்து போவார். 83 வயதுல இறந்து போவாரு. 1388 இறந்து போவார். சரி, இவர் எத்தனை புதிய தோட்டங்களை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினவர் யார்? ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெரோஸ் ஷா துக்ளக் 1200. சரி, தைமூர் படையெடுப்பு அப்படிங்கிறது எப்போது நடைபெற்றது? 1398. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1398 1398 அப்படிங்கறத தைமூர் படையெடுப்பு அப்படிங்கிறது உருவானது. சரியா? இதுல இந்த தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தைமூரே தான். இந்த நொண்டி தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நொண்டி தைமூர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு பாபருக்கு வந்து அப்பா வழி ஒரு வழி, அம்மா ஒரு வழி. அப்பா வழி வந்து நொண்டி தைமூர் வழி, அம்மாவோட வழி வந்து செங்கிஸ்கான், மங்கோலியர்களோட வழி. எல்லாம் வந்து மிக்ஸ்டு, எல்லாமே மிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது. எல்லாம் மிக்ஸ்டு. முகல்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு தான். அக்பர்லாம் மிக்ஸ்டு. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்துருவாங்க. ஜஹாங்கீர் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்துருவாங்க. எல்லாமே இங்க பிறந்திருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான். அப்ப தைமூர் அப்படிங்கிறது எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தவர்? சாமர்ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி எங்க இருக்கு?
ஸோ மத்திய ஆசியாவில் இருக்கு, சென்ட்ரல் ஏஷியா, சாமர்ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய. நான் சொன்னேன் ஆரியர்களுடைய வருகை மத்திய ஆசியாவிலிருந்து எந்த கணவாய்கள் வழியாக ராட்சமை? சைபர், போலன், டோச்சி, கோமல், கைபர், சைபர்ல கைபர், போலன், டோச்சி, கோமல், இந்த கணவாய் வழியாக தான் வந்து முத செட்டில் ஆனாங்க. முதல்ல பிரம்மவர்தம், அப்புறம் தான் ஆரியவர்தம், முதல்ல சிந்து நதி, அப்புறம் தான் கங்கை நதி. ஓகே, படிக்கலாம். ஸோ டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியவர் யார்? தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித அந்த மாதிரி படுகொலையை செய்தவர். இப்ப படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 நாடுகள் சொல்லுங்க தற்போது. லட்சமை இஸ்ரேல் பாலஸ்தீனம், ரஷ்யா உக்ரைன். இஸ்ரேல் பாலஸ்தீனம், ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைனோட அதிபர் சொல்லுங்க. வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி. சரி, ரஷ்யாவோட அதிபர் விளாதிமிர் புதின். இஸ்ரேலோட பிரதமர் முகமது அப்பாஸ் அப்படிங்கிறவர் பாலஸ்தீனத்தோட அதிபர். பாலஸ்தீனத்தோட அதிபர் தான் முகமது அப்பாஸ். ஸோ பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேமா, கங்க்ராட்ஸ். நச்சமை சொல்லுங்க. சையது வம்சம் அப்படிங்கிறது டெல்லி ஆண்ட சுல்தானிய வம்சத்துல எத்தனையாவது வம்சம்? 4வது வம்சம். ஆமா, மொத்தம் 5 வம்சம். SKTSL இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். SK கம்பெனில டீசல் வாங்கினேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். SK கம்பெனில டீசல் வாங்கினேன். எஸ்னா ஸ்லேவ், அடிமை வம்சம். கேனா கில்ஜி. SK கம்பெனி வந்துருச்சா? SK கம்பெனி. டீசல் TSL துக்ளக்கு சையது லோடி. SK கம்பெனில டீசல் வாங்கினேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1206 இருந்து 1526 வரைக்கும். 1206, 1290, 1290, 1320, 1320, 14 14 டு சொல்லுங்க 1451. அப்புறம் 1452 இருந்து 1591 வரைக்கும் வரும். 96. சரி, அப்புறம் தான் லோடி வம்சம். இப்போ லோடி வம்சத்துல சிறந்த அரசர்னா யாரை சொல்லுவீங்க? சிக்கந்தர் லோடி. ஆனா கடைசி அரசன் அந்த இப்ராஹிம் லோடி யாரை துன்புறுத்துறதுனால அவங்க அப்பா கோச்சிக்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு. தில்வர் கான் லோடியை துன்புறுத்துறதுனால தௌலத் கான் லோடி வந்து பாபரை அழைச்சினார். வாங்க, வாடா தலைவா என்னைய அடிச்சது பார்த்தால என்னையாவது மாட்டுச்சாணத்தை வச்சு அடிச்சாங்க, உன்னை மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக பாபர் வருவார், அடுத்து அடிப்பார். 1526 ஏப்ரல் 21, 1526 ஏப்ரல் 21 முதல் பானிபட் வார். அதில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கியோட பேர் என்ன லட்சுமை? ரூமி. அந்த போர் முறைக்கு என்ன பேருமா? கொரில்லா வார்லாம் கிடையாது. அது மராத்தியர்கள். எங்க வந்து சொல்றீங்க? துல் ரூமா. அந்த வாரோட பேர் வந்து துல் ரூமா. அது கொரில்லா போருங்கிறது மராத்தியர்கள் மறைந்திருந்து தாக்குதல். அது சிவாஜி அப்படிங்கறதா கொரில்லா வார். ஓகே, சூப்பர், கங்க்ராட்ஸ். ஓகே, ஃபைன். ஓகே, இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. பிரீத்தி ஃப்ரம் சென்னை. கேட்கலையோ? பிரீத்தி ஃப்ரம் சென்னைக்கு கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? உடனே என்னாச்சு, கேட்கலையா உங்களுக்கு? சரி, சிக்கந்தர் லோடி எந்த தலைநகர் அப்படிங்கறத வந்து ஆட்சி பண்ண? அவர் ஒரு நகரையே உருவாக்குவார், ஆக்ரா. அவர் ஒரு நகரையே உருவாக்கி அந்த நகருக்கு அவர் தலைவராக மாறுறார். அவர் நகரையே உருவாக்கி அந்த நகருக்கு தலைவராக ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சரியா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லா பாருங்க, தொடர்ந்து அதை பாருங்க. சூப்பரா வந்து எல்லாத்தையும் தனித்தனியா அதுல இருந்து கம்பல்சரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு வந்து மிக முக்கியமா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வரும். சரி, ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு கேட்டா சிக்கந்தர் லோடி தான். சிறந்த அரசர்னு கேட்டா சிக்கந்தர் லோடி தான். அப்ப லோடி வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாருமா? பகலூர் லோடியே தான். சரியா? பகலூர் லோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சிறந்த அரசர் சிக்கந்தர் லோடி, கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. சரி, அப்ப சுல்தானி வம்சத்திலே கடைசி அரசர் யாருமா?
இப்ராஹிம் லோடி தான் சார். இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறது வந்து கடைசி அரசர் சுல்தானி வம்சத்திலேயே. லோடி வம்சத்திலையும் கடைசி அரசர்னு கேட்டா நம்ம இப்ராஹிம் லோடி தான். அதோட சுல்தானிய வம்சமே முடியுது. டெல்லி சுல்தானியம்ங்கிறது 1206 இருந்து 1526 ஏப்ரல் 21 க்ளோஸ். அதுக்கப்புறம் முகல்ஸ் பாபர், குமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு முற்கால முகலாயர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது கடைசி 1858 வரைக்கும் இருப்பாங்க முகல்ஸ். 1858 வரைக்கும் அது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, வடகொரியா 3 குறுகிய தொலைவு ஏவுகணைகளை ஏவி சோதித்ததாக எந்த நாடு அறிவித்தது? ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஜப்பானும் சவுத் கொரியாவும் அறிவிச்சிருக்கு. சரி, ஜப்பானோட பிரதமர் யாருமா? ஃபுமியோ கிஷிடோ. எத்தனையாவது பிரதமர்? 100வது பிரதமர். நம்முடைய 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? டிஒய் சந்திரசூட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, குட். தென்கொரியாவோட அதிபர் பேர் என்ன? கௌதம், தென்கொரியாவோட அதிபர் பேர் என்ன? மூன் ஜே இன் அப்படிங்கிறது. வடகொரியாவோட அதிபர் கிம் ஜோங் உன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பார்க்கணும், கவனிக்கணும். என்னப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையா? அப்ப நீங்க கேட்கணும். அந்த வரிசையை கேட்க போறல. இப்ப பார்த்துக்கிட்டு மொபைல முடியணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பிரீத்தி ஃப்ரம் சென்னை சொல்லுங்க. காசாவினுடைய மிகப்பெரிய மருத்துவமனையான டேஸ் மருத்துவமனை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல். அல் சிஃபா. அல் சிஃபா. அந்த மருத்துவனுடைய பேர் என்ன? அல் சிஃபா. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வைப்பாங்க. ஷிஃபா, ஷஃபா பேர் வைப்பாங்க. சிஃபா, ஷஃபா, அல் சிஃபா இதுக்கு பேரு. சரியா? காசாவோட உயிரிழப்பு இன்னைக்கு வரைக்கும் 31,726. நீங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல காசா இஸ்ரேல எந்த நாள் தாக்குச்சு, எப்படி தாக்குச்சு? அக்டோபர் 7 சார், 2023. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி எத்தனை ஏவுகணைகளை தாக்குச்சு? 5000 ஏவுகணைகளை தாக்குச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாட்டின் மீது விமான தாக்குதல் நடந்திருக்கு. 8 பேர் செத்துருக்காங்க. யாரு, எந்த நாடு? இஸ்ரேல் இல்ல, ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் நிகழ்த்தி இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் நிகழ்த்தி இருக்கு. சரி, ஆப்கானிஸ்தானோட தலைநகர் என்ன? பாகிஸ்தானோட தலைநகர் என்ன? ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூல், பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். ஸ்டாட்டிக்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். சார், என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். டைம் இஸ் ஓவர். கொஞ்சம் வேகமா. சார், என்ன கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ஒருத்தங்க வாலண்டியரா வரலாம். ஓகே, சூப்பர், கங்க்ராட்ஸ். ராதிகா ஃப்ரம் வேலூர். ராதிகா, கேட்கலாமா? தேர்தல் விதிமுறைகளை மீறி வளர்ச்சி அடைந்த பாரதம் குறித்து வாட்ஸ்அப்பில் பிரதமர் மோடி எழுதிய கடிதம் பகிரப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற ஒரு விதிமீறல் இதுக்கு முன்னால ஒரு பிரதமருக்கு ஒரு ஆண்டுல ஏற்பட்டிருக்கு. அந்த பிரதமர் யார்? அந்த ஆண்டு இது 1975 இந்திரா காந்தி. கிளாப் பண்ணுங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. பிரீத்தியா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், வர்ஷாவா இருக்கட்டும். நம்ம இன்னும் படிக்கவே இல்லைன்னு சொல்றோம். தயவு செய்து படிக்கணும். நம்மளோட நோக்கம் என்ன சார்? ரிசல்ட்டை பிடிக்கணும். இன்னும் சரியா விடிஞ்சா 80 நாள், விடிந்தால் 80 நாள் ஓடிடுங்க. நம்ம 180ல பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? 180 நாள்ல பேசிட்டு இருந்தேன். இங்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட 100 நாள் கடந்து போச்சு பாருங்க. 180 நாள்ல பேசிட்டு இருந்தேன். சார் வணக்கம், நேரலை தொடர்ந்து கொடுங்க சார். பரீட்சைக்கு படிப்பதை விட பரிச்சயமாக வேண்டும் சார். சக்திவேல், எந்த ஊர்னு தெரியல. சார் வணக்கம் சார், தொடர்ந்து நேரலை கொடுங்க சார். பரீட்சைக்கு படிப்பதை விட பரிச்சயமாக வேண்டும் சார். இது பரிச்சயமாகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு. 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு தமிழ், 9ஆம் வகுப்பு முடிச்சாச்சு தமிழ், 8ஆம் வகுப்பு முடிச்சாச்சு தமிழ், 7ஆம் வகுப்பு முடிச்சாச்சு தமிழ், 6ஆம் வகுப்பு தான் இருக்கு. இன்னும் அதிகபட்சம் 3 தேர்வுல முடிஞ்சு போயிடும். 3 தேர்வுல முடிஞ்சுன்னா தமிழ் 100க்கு 100. 3ஆவது தடவை முடிக்கிறவங்களும் இருக்கீங்க, 2வது தடவை முடிக்கிறவங்களும் இருக்கீங்க, முதல் தடவை முடிச்சவங்களே இருக்கீங்க. இந்த பேட்ச் ஆரம்பிச்சு மேத்ஸ் முடிச்சு 2 தடவை மேத்ஸ் முடிச்சாச்சு. மறுபடியும் 3வது முறை போயிட்டு இருக்கோம். பாலிட்டி முடிச்சாச்சு, யூனிட் 8, 9 முடிச்சாச்சு. புரிதா சொல்றது? கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி டிஸ்கஸ் பண்றோம். 190வது எடுக்கணும் டார்கெட். 3 முறை படிக்கிறவங்க என்ன சுரேஷ்? டார்கெட் ஷுட் பி 190. திரும்ப 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 பரிச்சயமானாதான். மந்தமாலாம் படிச்சோம்னா ஒன்றும் வராது. திருவிழா வரும், ப்ளஸ் வந்து நமக்கு டயர்டு வரும்,
ப்ளஸ் நமக்கு அந்த மாதிரி சோகமான காரியங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டோமோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்மளை அங்கீகாரம் கிடைக்கலையோ அதே இடத்துல எப்படா அவங்க நம்மோட பேசுறதுக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு கூட நான் வச்சிருந்தேன் ஸ்டேட்டஸில். யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தவங்க என்னோட அனுப்பியிருந்தேன், உங்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். இது சம்பந்தமா ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். யாராவது ஒருத்தர் நட்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா? ராதிகா பார்த்தீங்களா? ராதிகா இருக்கீங்களா? சரி, ஆன்லைனில் யாராவது இருக்கீங்களா? ஆன்லைனில் முடிஞ்சிருச்சா? ஆன்லைனில் கிளாஸ் ஓவரா? யாரும் இல்லை போல. ஆன்லைனில் இல்லை யாரும். யாராவது ஒருத்தர் லிங்க் பண்ணி கொடுங்களேன். ஆன்லைனில் ஒரு லிங்க் பண்ணி கொடுங்க, ஒரு மொபைல் லிங்க் பண்ணி கொடுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் லெஃப்ட் சார் பிரீத்தி ராஜன், அவங்க அப்போ ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருக்காங்க போல. ஆன்லைன் லெஃப்ட் சார் கொஞ்சம் குயிக்காக ஆன் பண்ணி கொடுங்க. தம்பி சொல்லுங்க, வனராஜன் சொல்லுங்க. அது வரைக்கும் பேசிட்டு இருப்போம். வனராஜன், ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லப்படி எதற்கான அமைச்சர்? இதுவும் உசுறு போப்பதுப்பா, 5 நிமிஷம் தான் இருக்கிறதுக்கு. சொல்லுங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாருப்பா ஹோம் மினிஸ்டர்? அமித் ஷா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுவையின் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு பேப்பரில் வருவதற்கான காரணம் என்ன? ஆளுநர் மேயர் அப்படியா? சரி, நல்லா சொல்லுப்பா. ஓகே. என்னம்மா? ஓ, நாங்கள் அசைன் கொடுத்தா தானே? ஓகே, பரவாயில்ல தான். அதுதான் அங்கே வரல. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுன்னா ஆளுநர் பதவியை அவங்க ராஜினாமா செய்துட்டாங்க. 2 அந்த மாதிரி ஆளுநர் பதவி. ஒன்று துணை ஆளுநர் பதவி, இன்னொன்று ஆளுநர் பதவி. ஆளுநர் அப்படிங்கிறது தெலுங்கானாவில், ஆளுநர் என்பது தெலுங்கானாவில், துணைநிலை ஆளுநர் என்பது புதுச்சேரியில். 2ம் இப்போ காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வனராஜன் தம்பி சொல்லுங்க. நேற்று கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மற்றும் சரியா டேஸ் கோவை குண்டுவெடிப்பில் பணியாளர்களுக்கு அஞ்சலி. எப்போ கோவையில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதுக்கு அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். 2000 அல்ல, 1988. 1988 கோவையில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோவை குண்டுவெடிப்பு வழக்கு, பரமக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு, அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஏற்பட்ட கலவர வழக்கு, இதெல்லாம் முக்கியமானது ரொம்ப தமிழ்நாட்டில். இது தமிழ்நாட்டில். இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மும்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் அப்படிங்கிறதோட குண்டுவெடிப்பு, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2012 குஜராத் கலவரம் 2002 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா, அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சங்கீத கலாநிதி விருது அப்படிங்கிறது சுரேஷ் சொல்லுப்பா. சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்படுச்சு? ஒரு கர்நாடக இசை அந்த பாடகர். படிக்கலையா? படிக்கல பாரு. ஸோ டிஎம் கிருஷ்ணா யாருக்கு வழங்கினாங்க? டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா சொல்லுங்க, யாருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது எந்த ஊர்ல நடைபெற்றது? யுஎஸ்ல நடைபெற்றது. அந்த யுஎஸ்ல நடைபெற்றது. சாம்பியன், ஆணுக்கு ஒரு சாம்பியன், பெண்ணுக்கு ஒரு சாம்பியன் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆணுக்கு அறிவிக்கப்பட்ட சாம்பியன் எந்த ஊர்கள்? ஸ்பெயின். ஸ்பெயினோட கார்லோஸ் அல்காரஸ். இது உசு முடிஞ்சு. கார்லஸ் அல்காரஸ். சரி, அந்த பெண்ணுக்கு வெற்றி பெற்றவங்க யார்? போலந்து நாட்டை சேர்ந்தவங்க யாரு? போலந்து நாட்டை சார்ந்தவங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காவில் யூஎஸ்ல தான் நடந்துச்சு. ஸோ ஆணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெயின் நாட்டுக்காரும், பெண்ணுக்கு வந்து அமெரிக்கா நாட்டுக்காரும் சேர்ந்துருக்கிறாங்க. நாளைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம். நாளைக்கு என்ன தினம்? உலக சிட்டுக்குருவிகள் தினம். சரியா? லவ் ஸ்பாரோஸ், ஐ லவ் ஸ்பாரோஸ். அதான் 2024 தீம். மார்ச் 21 அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரி 20 மார்ச் 20 அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஸ்பாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோட? சிட்டுக்குருவிகளோட தினம். ஸ்பாரோ, சிட்டுக்குருவின் வீழ்ச்சி யார் எழுதினார்? நம்முடைய சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி 1985. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி எப்ப? 1985. பறவை மனிதன் நினைக்கப்படுறவர். நாளைக்கு மார்ச் 20 அப்படிங்கிறது. அதை பத்தியான டீடைல்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். சரியா? எதில் வரும் அப்படின்னு சொன்னா யூடியூப்ல வந்துடும், பாத்துக்குங்க. இதழ் ஆசிரியர்கள் போட்டிருக்காங்கல்ல, அது யூடியூப்ல வந்துடும். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிடிஎஃப் அனுப்பிட்டோம். மறுபடியும் அந்த யூடியூப்ல ஏற்றுவோம். அப்படி ஒவ்வொன்றும் சொல்லும் பொருளும் முக்கியம்.
சாகித்ய அகாடமி விருது முக்கியம், பகுபத உறுப்பினர் முக்கியம், இலக்கண குறிப்பு முக்கியம், தனியாக டெஸ்ட் வைக்கப்படும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். காலையில் 5 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், எழுதிருங்க. தொடர்ந்து நல்லா படிங்க. விடிஞ்சா 80 நாள், விடிஞ்சா எத்தனை நாள்? 80 நாள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் 180 கேள்விகளுக்கு நம்ம தயாராகணும். 180 கேள்விகளுக்கு பரிச்சயமாகும். அந்த ஜூன் 9ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது முதல் 5 பக்கத்திலேயே முடிவு பண்ணிடணும். ஓகேடா, நம்ம அடிச்சிட்டோம்டா, ரிசல்ட்டை பிடிச்சிட்டோம்டான்னு. சரியா? முதல் அரை மணி நேரத்திலேயே ஒரு கிளைண்ட்ஸ் தமிழை பார்த்தா அப்படியே 90க்கு மேலே எடுக்கிறதா இருக்கணும். ஜிகேல ஒரு 80க்கு மேலே எடுக்கிறதா இருக்கணும். சராசரியாக படிக்கிறவங்க கூட சொல்கிறேன். ரிசல்ட்டை படிக்கிறவங்களா இருந்தால் சென்டம் அந்த மைண்ட் செட் இருக்கணும். சென்டம் 200 அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ், 300 அவுட் ஆஃப் 300 அந்த மாதிரி மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பரிச்சயமாகணும். இன்னும் நம்ம வந்து இப்போ தான் மார்ச்சில் இருக்கிறோம், இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம முடிச்சிட்டோம், 3வது செட்டு முடிச்சிட்டோம். தேஷ்முகிக்கலாம் 2வது செட் நினைக்கிறேன், தேர்டா? தேஷ்முகிக்கு தேர்டு, 3வது செட்டு முடிச்சிருக்கிறோம். சுரேஷுக்கு 3வது செட்டு முடிச்சிருக்கிறோம். என்னை பற்றி சொல்லவே வேணாம், உலகநாதனாக இருந்தால் சொல்லவே வேணாம். நிறைய இந்த இவரெல்லாம் எத்தனை இடம் வந்துட்டு போயிருப்பார். அந்த அலாவுதீன் கில்ச்சினா எத்தனை இடம் வந்துருப்பாருன்னு சொல்லி தம்பிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பல முறை வந்துட்டு போயிருப்பார். அலாவுதீன் கில்ச்சி, தக் அப்படிங்கிற சூடுபோடு முறை, சரியா? மாலிக் காபூர் அப்படிலாம் அதிகமாக வந்திருப்பாங்க. படிங்க படிங்க படிங்க, பரிச்சயமாங்க. ஜூன் 9ஆம் தேதி நமக்கான நாள். ஜூன் 4ஆம் தேதி யாருக்கான நாள் என்று தெரியாது, ஆனால் ஜூன் 9ஆம் தேதி நமக்கான நாள். ஏன்னா ஜூன் 4 அப்படிங்கிறது யார் யாரோடலாம் கூட்டணி போயிட்டு இருக்கிறாங்க, எப்படிலாம் இருக்குன்னு தெரியல. இப்போதான் உனக்கு புரிஞ்சாமா? நான் சொல்லி பல வருஷம் ஆனதுக்கப்புறம் ஆமான்னு புரியுது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட், அது யாரு வெற்றி பெற போறான்னு தெரியாது. ஆனா இப்ப சொல்ல முடியும், இந்த 80 நாளை சரியா பயன்படுத்துனீங்கன்னா ஜூன் 9 நமக்கான நாள். ஜூன் 9 நமக்கான நாள். சரியா? சூப்பரா வெளில வந்தவனே உங்களுக்கு நீங்க வந்து பிரியாணி விருந்து கொடுத்துடலாம். பிரியாணி விருந்து. சார் அடிச்சிட்டேன் சார், தூக்கிட்டேன் சார், 170 கொஸ்டின் அடிச்சிட்டேன் சார், 180 கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டேன் சார், ரிசல்ட் நம்ம ரிசல்ட் சார் அன்னைக்கே தெரிஞ்சு போயிடும் சார். 8:30க்கு உள்ள போய் 11:30க்குலாம் 12:30க்குலாம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. 12:30க்கு முடியும், 8:30க்கு ஆரம்பிச்சா 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு 8:30க்கு உள்ள போயிடணும். 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அடுத்த 1 மணி நேரத்துல ஆன்சர் கீ வந்துடும். நீங்க கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்த அடுத்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். அடுத்த 1 மணி நேரம் நீங்களே ஆன்சர் கீயா மாறணும். எக்ஸாம் ஹாலில் நீங்க ஆன்சர் கீயா மாறணும். அப்பதான் ரிசல்ட் பிடிக்க முடியும். நேரம் அந்த பால் ஊத்துறது என்ன அந்த மாதிரி வந்து அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு வைக்கிறவங்க காலம் கடந்து போயிட்டே இருக்கும். நேரம் கரைந்து விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. நேரம் கரைந்து விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை. நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு, அது உடஞ்ச பானை மாதிரி தூக்கி ஓர வீசிடணும். நாளைங்கிறது மதில் மேல் பூனை, மதில் மேல இருக்கக்கூடிய பூனை வந்து அங்க போக இங்க போக அப்படியே படுத்துக்கிறோம். சரியா? ஆனா இன்றைக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு இப்ப பாக்குறது தான் நிஜம். அதான் கையில் உள்ள வீணை. கையில வீணை இருக்குன்னு சொன்னா அதை மீட்டணும், அதனுடைய தந்திகளை எழுப்ப தெரியணும். அப்பதான் அது இசை அப்படிங்கிற பொக்கிஷத்தை தரும். நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகாலை 5 மணி, இரவு 11 மணி, அதுல 18 மணி நேரம். அந்த 18 மணி நேரத்துல 8 மணி நேரம் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சா போதும். தமிழ் 100க்கு 100 எடுக்கணும், மேத்ஸ் 25க்கு 25 எடுக்கணும், யூனிட் 8 9 20 கேள்விக்கு 20, பாலிட்டியில் 15, ஓடி வந்துருச்சு 175 கிட்ட. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸு, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ டார்கெட் பண்ணி அடிச்சு போடலாம், சூப்பராக அடிச்சு போடலாம். ரிசல்ட் நம்ம கையில் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம அகாடமியில் சேர்ந்தவங்க 150 பேராக இருக்கலாம், உண்மையாக படிச்சுட்டு இருக்கவங்க 50 பேராக இருக்கலாம். அதில் 30 பேர் எடுத்தாவே பெரிய விஷயம். 30 பேரை தூக்கிடலாம் ரிசல்ட். குரூப் 4ல் ரிசல்ட் 5ல் அந்த மாதிரி. ஆனால் நான் சொல்கிறது 150 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பயிற்சி கொடுக்குறோம். 150 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறோம். 150 பேருக்கும் ஒரே மாதிரி தான் டெஸ்ட் வைக்கிறோம். 150 பேருக்கும் ஒரே மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணுறோம். 150 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பரிச்சயப்படுத்துகிறோம். நான் வரமாட்டேன், என் காது கேட்காது, நான் வந்து சரியாக 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், 11 மணி வரை இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன், நான் வந்து வினாடி வினாலாம் அட்டன் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கூட வினாடியில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க? 5ல் 1 பங்கு தான் அட்டன் பண்ணாங்க, வெறும் 5ல் 1 பங்கு. அப்போ ரிசல்ட் மட்டும் கிடைக்கணும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? நோ பெயின் நோ கெயின். உழைப்பில்லையே ஊதியம் இல்லை. சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எதையும் நீங்கள் வந்து பெற முடியாது. சாக்ரிஃபைஸ் இஸ் மஸ்ட். தியாகம் செஞ்சே ஆகணும். தூக்கத்தை தியாகம் பண்ணணும். நான் பார்க்குறீங்க, நான் தம்பி பார்க்குறேன், எல்லாம் 5 மணிக்கு வந்து ஆன் பண்ணிவிட்டு போவேன். என்ன
தொடர்ந்து விடிய காலம் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கேன். நானும் இயங்கிக்கிட்டே இருக்கிறேன். போய் சிஸ்டத்தில் உட்காடுறேன், தம்பி அவனை கரெக்ட் பண்ணுறேன், இங்கே போய் உட்காடுறேன், அங்கே போய் உட்காடுறேன், சாப்பிட்றது கூட பாருங்க, அதில் எல்லாம் உழைக்க முடியுது. ஆத்மார்த்தம். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக மார்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட் ஆயிடுவேன். 5லேருந்து 7 விடிய காலம் 5லேருந்து 7 காமர்ஸும் ஹிஸ்ட்ரியும், 7 to 9 இங்கிலீஷும் ப்ளஸ் தமிழும், 7 to 9. அதே மாதிரி ஈவினிங் பேட்ச் மறுபடியும் 5 to 7, 7 to 9. உங்களுக்கு வருவனான்னு கூட தெரியல. இந்த குயிஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கிற போது பயன்படுத்திக்கணும். பாசிட்டிவிட்டி வாய்ப்பு இருக்கிற போது. அவ்வளோதான். 6ஆம் வகுப்பு தமிழ் முடிச்சுட்டா எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. படிக்கணும். 4000 போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மகிட்ட ஜாயின் பண்ணுற அத்தனை பேரையும் பாஸ் ஆக்கணுன்றதுக்காக 130 கிளாஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வெரி ஃபர்ஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து 130 கிளாஸு, 40 டெஸ்ட்டு, 200 மார்க்கு. 200 மார்க் இல்லை, 200 கேள்வி. 200 மார்க்கு தான். 200 கேள்வி, 200 மார்க்கு. டிஸ்கிரிப்டிவ் வேற எழுத வைக்கணும். யார் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்து செலக்ட் நெட்டு படிச்சிருந்தா போதும், பாஸ் பண்ணியிருந்தா. அல்லது மாஸ்டர் டிகிரியோட பிஹெச்டி படிச்சிருந்தா போதும். 4000 போஸ்ட். இல்லை யார் அதே நாளில் தான் நாங்கள் இன்னொன்று ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்கிறாங்களோ, ரா பிஜி, சரியா, ஸ்லெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்துருக்கு. செட்டு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு, தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கே நடத்துகிறாங்க. இது செட் எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க. 4/6/2024 அறிவிச்சிருக்கிறாங்க. செட் எக்ஸாம் நடக்க போகிறது. யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் கூட குறைஞ்சபட்சம் 30,000 சம்பளம் ஆகணும். செட்டு பாஸ் பண்ணாவே உடனே வேலை. அதுவும் நீங்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, எய்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் ஒரு 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் கொடுத்துட்டு வேலைக்கு கொடுப்பிடலாம். மாதம் 50,000 60,000 சம்பளம். அல்லது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு முறை வாய்ப்பு வரும்போது, அரசு கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வாய்ப்பு வரும்போது நீங்கள் வெறும் எம்எஸ்சி செட்டு அல்லது எம்எஸ்சி நெட்டு படிச்சுட்டு நீங்கள் அழகாக வேலைக்கு போயிடலாம். பாலமுறைக்கெலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நீ தான் அதை உருவாக்கணும், டிசைன் பண்ண, உட்காந்து செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஈஸி தான், சிங்கிள் அட்டம்ல பாஸ் பண்ணிடலாம். வாய்ப்பு இருக்குது. படிங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. தொடர்ந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். இஃப் யூ ஃபாலோ திஸ், definitely your results will be confirmed. Where there is a will, there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். வெள்ளத்தனையது மலநீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளினரி இருக்கணும். சரியாக இந்த 80 நாளை பயன்படுத்தினா நீங்கள் 80 வயசு வரைக்கும் கூட நிம்மதியாக இருக்கலாம். 60 வயசு வரைக்கும் வேலையில் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் இன்னொரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். பரவாயில்ல, நல்லா வந்து ஒரு ஆத்மீகமாக நான் இருந்தேன் வச்சேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். கிளம்பலாம், படிக்கிறேன். தேங்க்யூ பா.